மனோஜுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போவே வந்து ஆல்ரெடி வந்தாச்சு விஜயா. இதனால தான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம், உடனே ஒரு லாயரை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பேசினாலும் கூட அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ருதியோட அம்மா வேற வந்துட்டு இப்படி ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோமே பொண்ணை எத்தனை தடவை எத்தனை விதத்தில் சொல்லியிருக்காங்க தெரியுமா அவங்க தானே. சொல்லும் பொழுது எல்லாமே வந்து என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் போய் ஸ்ருதி கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி அனுப்பிவிட்டுறாரு வேறு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் வேறு மீனா சாப்பிடல, மீனாவை சாப்பிட வைக்கிறோம், மீனாவுக்கு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த காதல் வேறு அப்படியே இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இடையில இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன பொய்கள் எல்லாமே சிக்கினதுனால வித்யா, மீனா இவங்கெல்லாம் அப்ரூவர் ஆகி மொத்தமாக ரோகிணியை காலி பண்ணுறதுக்கான முடிவுகளில் எல்லா உண்மையும் மேலே இப்போ சொல்லிட்டாங்க. ரோகிணி மேலே தான் தப்பு இருக்குது, ஆனால் வந்து பாவம் நல்லது நினச்ச மீனாவுக்கு தலையில் ஒரு இடி விழுந்துருச்சே அப்படின்னு ஒரு பக்கம் அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இப்போ வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க. ரோகிணி ஏற்கனவே சிந்தாமணி கூட சேர்ந்தாச்சு, தனக்கு டிவோர்ஸ்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னா வந்து அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு மனோஜோட மனசை மாற்றுறதுக்காக மனோஜ் வந்து இன்னுமே சொல்கிறார், நான் அவளை அவ்வளோ காதலிச்சேன் அப்படின்ட்டு. ஒரு விஷயத்தை பாராட்டணும், மனோஜா நடிக்கிறவருடைய நடிப்பு திறமையை காமிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் முத்துவுக்கு மீனாவுக்கு நிறைய வாய்ப்புகள், ரோகிணிக்கு விஜயாவுக்கு இருக்கிற மாதிரி மனோஜுக்கு ஒரு நவரசத்தையும் காமிக்கணும். கோபத்தை காமிக்கணும், ஒரு பரிதாபத்தை காமிக்கணும், வருத்தத்தை காமிக்கணும், முட்டாள்தனத்தை காமிக்கணும், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை காமிக்கணும், எல்லாத்தையுமே காமிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகராக அவர் இருக்கார். ஸோ அந்த ஒரு பொட்டன்ஷியலாக வந்து பாராட்டியே தீரணும். இன்றைக்குமே வந்து 2 நாளாக வந்து அவ்வளோ வழியிலையும் வேதனையிலையும் அவர் இருக்கிறது, கோபத்தை தாங்க முடியாமல் இருக்கிறது, அவமானப்படுறதுங்கிறதுலாம் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்து ரோகிணியை ஏற்றுக்க போகிறாரா, ரோகிணி நான் இவ்வளோ போய் சொன்னதும் உங்கள் கூட சேர்ந்து வாழதானே அப்படின்னு சொல்லும்பொழுது இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை, ஆனால் போக போக அக்செப்ட் பண்ணிக்க போகிறாரா. இதுக்கிடையில் ரோகிணிக்கு ஆப்போசிட்டாக ரோகிணியை கழட்டி விட்டுட்டு யாரை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ட்ராக்கும் இருக்குது. ஸோ அதை வச்சு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்க்குறது, அதை வந்து இவருக்கு எடுத்துடணும்னு நினைக்கிறது, முழு நேர வில்லியாக வந்து இந்த தெய்வ மகளில் இருக்க அண்ணி மாதிரி வந்து ரோகிணி மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டராக மாற போகிறாங்களா. சிந்தாமணி எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ட்ராக்ல ஒரு கட்டத்தில் சிந்தாமணியே காலி பண்ணி அந்த கேங்கே ஹெட் ஆக போகிறாங்களா, இவங்க கதை வேற எங்கேயோலாம் திசை மாதிரி பயணம் செய்ய போதா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அதை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ரோகிணியுடைய ஆர்க் அடுத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 900 எபிசோட் தாண்டிடுச்சு, இன்னும் வந்து கதை ஒரு 300-400 எபிசோட் போகணும்னா அது இந்த சைடில் தான் கொண்டு போய் ஆகணும். ஆனால் இல்லை இப்போவே எனக்கு நிறைய போர் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்போ கதை நல்லா தானே போகுது ரோகிணி மாட்டினதுக்கப்புறமா, இதுக்கப்புறம் எப்படி இந்த கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். இதுக்கடையில் இந்த நீத்து வச்சு இந்த ரவி ஸ்ருதிக்கு இருக்க விஷயங்கள், இந்த அருணுடைய விஷயங்கள்னால வந்து சீதாவுக்கு இருக்க விஷயங்கள், சத்யா வந்து அந்த சிந்தாமணி பொண்ணை காதலிக்கிறதுல இருக்க விஷயங்கள்னு சொல்லிட்டு மல்டிபிள் ட்ராக் இப்போவே ரெடியாக வேறு இருக்குது. ஸோ இந்த எல்லா ட்ராக்கும் சேர்ந்து கலந்து கட்டி போகும்பொழுது நீங்கள் இந்த கதையில் என்ன எதிர்பார்க்குறீங்க? திருப்பி ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு வேலை நீங்கள் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இடம்பொருள் நவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மெயின் சேனலான இடம்பொருளில் தான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸ்லாம் போடுறோம், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கான அதர் பேஜஸ் ஃபேஸ்புக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது, எல்லா பேஜஸையும் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.